ஹாய் ஆல், நல்ல க்ரீமியான மட்டர் பன்னீர் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு வெங்காயம், 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அது வெந்ததும் நல்லா ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேனில் திரும்ப இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பிரியாணி இலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், அது கூட வந்து பட்டாணி சேர்த்துருக்கேன். இதையும் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அந்த கேப்பில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 முந்திரி, ஒரு 3 கியூப் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். ஃபைனல் டச்சாக உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ஸோ பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக இருக்கு இல்லையா? டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.